கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அப்ப நான் கடந்த வாரம் நான் தொடர்ச்சியாக இந்த சபையில் நான் உடன்படிக்கை பற்றி பேசிட்டு வரேன். ஏன்னா உடன்படிக்கை ரத்த உடன்படிக்கை என்று புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிட்டா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை. தேவன் காரியங்களை இன்றைக்கும் செய்கிறார். இதன் அடிப்படையில் உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் தேவன் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாரே தவிர எங்களுடைய நன்மையின் அடிப்படையில் எந்த காரியமும் நடக்கிறது இல்லை. ஆனா இது புரியாதபடியா தான் அநேக சபை மக்கள் சொல்றாங்க, நீங்க நன்மை செய்யணும், நன்மை செய்யணும், நன்மை செய்யணும். நீங்க என்ன நன்மையப்பா செய்யலாம்? வேதம் சொல்லுவது நம்முடைய நன்மைகள் யாவும் நீதிகள் யாவும் எப்படி இருக்குது? பழசான அழுக்கான கந்து. அப்ப தேவனுடைய நீதி, தேவனுடைய உடன்படிக்கை நம்மோடு இருப்பதனால தான் தேவன் உடன்படிக்கை செய்கிறார். அப்ப நான் கடந்த வாரம் இந்த உடன்படிக்கையை விளங்கப்படுத்துவதற்காக பழைய ஏற்பாட்டில் தேவன் நமக்காக ஒரு காரியத்தை பெரிய படமாகவே நடத்தி முடித்திருக்கார். அதான் யாரு? ஜோனத்தான் தாவீதுடைய அந்த ரத்த உடன்படிக்கை. அந்த ரத்த உடன்படிக்கையில தான் நான் போன வாரம் பேசினேன். அதே பகுதியில தான் இன்றைக்கு நான் கொஞ்ச காலம் பேச இருக்கிறேன். அந்த வேத பகுதியை நீங்கள் தெளிவா வாட்சிங்கன்னா, புரிஞ்சிட்டீங்கன்னா, இன்றைக்கு விளங்கும் எங்களுக்கு வந்த கிறிஸ்துவுக்கும் இடையில் ஏற்பட்ட தேவனுக்கும் ஏற்பட்ட ரத்த உடன்படிக்கை என்ன என்பதை திருப்பிக் கொள்ளுங்க. என்னோட கூட 2 சாமுவேல் புத்தகத்துக்கு வருவோம். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அரண்மனையில் இந்த சம்பவம் புரியணும். இப்ப என்ன நடக்குது? ஜோனத்தானும் தாவீதும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அதன் பிற்பாடு நான் கடந்த வாரம் சொன்னேன், தாவீது காட்டுக்குள்ள போயிட்டான் என்ற சவுல் ராஜா கொல்ல இருப்பதனால. ஜோனத்தான் வீட்டுக்கு போயிட்டான், பட்டணத்துக்கு போயிட்டான். அதன் பிற்பாடு யுத்தம் வந்தது. அந்த யுத்தத்தில் ஜோனத்தான் தாவீது 2 பேரும் ஒரே நாளில் செத்து போயிட்டார்கள். ராஜா இல்லாத ஒரு நாடாக அது மாறிவிட்டது. இந்த சூழ்நிலையில தான் திரும்ப அவர்கள் தாவீது இடத்துல வந்து தாவீதை கூப்பிட்டு, தாவீதுவே நீ திரும்ப வந்து எங்களுக்கு ராஜாவாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி தாவீதை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது தாவீது என்ன வருகிறார்? ராஜாவாக இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள வருகிறான். அவதான் நீங்க அந்த பண்டைய நாட்களில், பழைய நாட்களில் ஒரு ராஜாக்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அது அவனோட சிஸ்டம் என்னன்னா, ஒரு ராஜா இன்னொரு ராஜா தேசத்தை மீட்டுக் கொண்டால் என்ன நடக்குது? அடுத்த கட்டம் ஆட்சி அமைக்கிறது இல்லை. ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னதாக ராஜா என்ன செய்வார் என்றால், பழைய வெற்றி பெற்ற ராஜாவுடைய சந்ததி, அந்த பரம்பரையில யார் யார் இருக்கிறார்கள் என்று கண்டு அந்த பரம்பரையில் இருக்கிற அத்தனை பேரையும் வரிசையாக கண்டுபிடிச்சு செய்வான், அறுத்தே போடுவான், கொண்டே போடுவான். ஏன் தெரியுமா? இனிமேல் இங்கே ஒரு ராஜ வம்சம் இருக்கவே கூடாது, இனிமேல் நான் தான் ராஜா. அதான் அந்த முறை, அன்றைய முறை இருந்தது. அப்ப இப்பொழுது என்ன உண்டானது? தாவீது இப்ப ராஜாவாக வந்து விட்டான். இப்பொழுது அவன் கேட்கிறான், சவுல் குடும்பத்தில் யாராவது ஒருவன் இருக்கிறானா என்னால தயவு பெறும்படியாக? சிலருக்கு ஐமிச்சமா இருக்கிறது, இவன் உண்மை சொல்றானா அல்லது இவனை கொல்றதுக்கு தான் இப்படி அன்பா கேட்கிறானோ தெரியாது. ஆனா தாவீது சொல்றான், அந்த வசந்த வாசியங்கள், ஜோனத்தானின் நிமித்தம் இருக்கா இல்லையா? ஏன் ஜோனத்தான் சொல்றான்? நானும் ஜோனத்தானும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டோம். ஜோனத்தான் செத்து போனாலும் கூட உடன்படிக்கை என்ன செய்யப்படுவதில்லை, மீறப்படுவதே கிடையாது. ஏனென்றால் அன்றைக்கு உடன்படிக்கை பண்ணும் பொழுது ஜோனத்தான் என்ன சொன்னான்? என்னையும் என் வீட்டாரையும் நீர் நினைத்தரலும் என்று சொல்லி இருக்கிறான். ஆகையினால் அப்படி ஒரு உடன்படிக்கை நான் பண்ணிட்டேன். ஆனபடியினால நான் கண்டிப்பாக இந்த ஜோனத்தான் குடும்பத்துக்கு நான் என்ன செய்யணும்? கண்டிப்பாக நிச்சயமாக நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். இந்த உடன்படிக்கை அருமையானவர்களே, இதை எப்படியா புரிஞ்சு கொள்ளுங்கள். இங்கதான் தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. 2000 ஆண்டுக்கு முன்பாக நமது சார்பாக கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மனுஷகுமாரன் நமக்காக தேவனோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டார். ஆகையினால 2000 வருடம் என்ன, இன்னும் ஒரு 2000 வருடம் கடந்து போனாலும் தேவனுடைய மாறாத அன்பு ஒரு பொழுதும் எங்களை தள்ளிவிடவே விட மாட்டாது. இன்னைக்கு காலையில் பாடின அந்த பாட்டு, ஒரு பாடல் பாடுங்க, மாறுடாக என் மானே சரி. ரைட், இட்ஸ் a wonderful song. ரைட், எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு பாடல். ரைட், சரி. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, ஜீவனுள்ள தேவனை அறிவதற்கு முன்னதாகவே நான் இந்த பாட்டு பாடுகிறேன். ரைட், ரட்சிக்கப்படாத நாட்களில் கூட இந்த பாட்டை பாடுகிறேன். ஆனால் ஏன் பாடுறேன், எதுக்கு பாடுறேன்னு யாருக்குமே தெரியாது. சரியா? சில இந்த
மியூசிக் குரூப் வழியெல்லாம் முந்தி பாடும் பொழுது பாடுறது. நம்ம பெரிய பாட்டுக்காரெல்லாம் சும்மா ஓரளவுக்கு கத்த தெரியும், அந்த நாட்களில் பாடுறது. அப்போ இந்த மியூசிக் குரூப்பில் முதல்ல ஒரு இந்து பாட்டு பாடணும், கிறிஸ்தவ பாட்டு பாடணும் வேண்டா. அப்போ இந்த கிறிஸ்தவ பாட்டு பாடுறதுக்கு என்ன கூப்பிடுவாங்க, அப்போ நான் இந்த பாட்டு பாடுறது மாறுடா என்வானே. சரி, அப்போ என்னதுக்கு அர்த்தமே தெரியாது, பாடிட்டேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் அதன் அர்த்தம் விளங்குது. அது எத்தனை நல்லவர். நாம் பாவிகளாக இருக்கையிலே அவர் நம்மை தேடி வந்தவர். ஒன்றுக்கும் உதவாதவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக, எல்லாராலும் தள்ளிவிடப்பட்டவர்களாக இருந்த பொழுது நம்மை தேடி வந்த கர்த்தர் அந்த உடன்படிக்கை இன்றைக்கு மாறவில்லை. ஏனென்றால் அவர் இன்றைக்கும் என்னையும் உன்னையும் தேடிக்கொண்டே இருக்கிறார். என் இயேசு உன்னை தேடுகிறார். நீ எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, பாவத்தில் வாழலாம், தவறான வாழ்க்கையில் வாழ்க்கலாம், வாழ்க்கையின் அடிமட்டத்தில் கூட இருக்கலாம். அவர் உன்னை தேடுகிறார். இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில், என் இயேசு உன்னை தேடுகின்றார். இடமுண்டோ மகளே உன் உள்ளத்தில், என் இயேசு உன்னை தேடுகின்றார். இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில். அருமையானவர்களே, still he is searching. இன்றைக்கும் அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனையும் தேடிட்டே இருக்கிறார். ஏனென்றால் அவர் உடன்படிக்கை நிமித்தமாக அவர் தேடுகிறார். இதை புரியாத மக்கள் சொல்றார்கள், மதம் மாத்துறாங்க, மதம் மாத்துறாங்க, மதம். நாம் யாரையும் மதம் மாத்துறது கிடையாது. யார்ட்ட மதத்தை மாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடைக்கவே கிடையாது. ஏனென்றால் தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். எதற்காக? என் இயேசு உன்னை தேடுகிறார் என்று சொல்லும்படியாக. கேட்டவா வாரான். அது அரசாங்கம் இருக்கலாம், உலக நாடுகள், இந்த சலசலப்புக்கு எல்லாம் ரைட்டா நாம பயப்பட மாட்டோம். எவன் மதம் மாற்ற சட்டம் என்று கொண்டு வரான்னு அவனுக்கே சொல்லுவோம் இயேசுவை பற்றி. அவனுக்கு இயேசு தேவை. ஏன்னா அவனுக்கு இயேசு தெரியாதப்பட்ட பிரச்சனை. இன்னைக்கு அநேக பேருக்கு இயேசுவை தெரியும். என்ன தெரியும்? அவர் ஆண்டவராக தெரியுமே தவிர அவர் உன்னோடு உடன்படிக்கை பண்ணினவர் என்பது தெரியாது. அதான் வேதம் சொல்லுது, இயேசு எங்களுடைய உடன்படிக்கையின் பிரதிநிதி. he is a representative. எங்களுக்காக, எனக்காக, உங்களுக்காக அன்றைக்கு கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தவர். உங்களை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், எங்களுடைய பிரதிநிதி இயேசு, அவர் எல்லாத்துக்கும் போதுமானவர். இன்றைக்கு ஒரு பிரச்சனையா, வியாதியா, கையில காசு இல்லையா, வறுமையா, ஏழ்மையா, பயமா, டோன்ட் வரி மேன், அவர் ரெப்ரசன்டேட்டிவ் இஸ் தேர். எங்களுடைய ஏக பிரதிநிதி இருக்கிறார். அவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நீராண்ட பிரதிநிதி, ஆண்டவரே பார்த்துக்கணும். நான் சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நான் அடிக்கடி சொல்றேன், பெருமைக்காக சொல்லல, நீங்க கொஞ்சம் தலைக்கு எடுத்துட்டா போதும். போன டிசம்பர்ல எனக்கு கணக்கு காசு தேவை இருந்துச்சு. 2,65,000 மினிமம் எனக்கு தேவை சர்ச் ப்ரோக்ராமுக்கு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 3,25,000 ஸ்பெண்ட் பண்ணுவதற்கு தேவன் பரத்திலிருந்து அனுப்பியிருந்தார். ஆனபடிதான் இந்த சர்ச் பற்றி சொல்லும் பொழுது இது சந்தோஷமான சொல்ற காரியம், பாரமே கிடையாது. ஊழியம் பாரம் இல்லை, ஊழியம் சந்தோஷமானது. ஏனென்றால் நான் அவருக்காக பணியாற்றும் பொழுது அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்த தேவனாகவே இருக்கிறார். இன்றைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது 1978ஆம் ஆண்டு எனக்கு இருந்த அந்த சுவிசேஷ வாஞ்ச கர்த்தர் இன்றைக்கும் வற்றாத நதியைப் போல இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்க தேவன் உதவி செய்கிறார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். அப்ப அவ்வளவுதான், நீங்க இன்றைக்கும் தேவன் தேடுகிறார். உனக்கு எனக்கு உடன்படிக்கையின் படி உதவி செய்ய ஒரு மனுஷன் உண்டோ, நான் அவரை விட்டுட்டேனோ என்று சொல்லி கர்த்தர் தேடுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு கூட உனக்கு உதவி செய்ய கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனா பிரச்சனை என்ன, நீ வாரதில்லை, நீ அவர்கிட்ட பயப்படுற. இப்ப சவுல் குடும்பத்தார் யாரை கண்டு பயப்படுறார்கள்? தாவீதை கண்டு பயப்படுறார்கள். ஏனென்றால் எங்கட அப்பா செய்த கொடுமை, எங்கட சகோதரர் செய்த கொடுமை, இதனால தாவீது எங்களை பழி வாங்கி விடுவானோங்கிறது பிரச்சனை. ஹலோ, அது அவங்களோட பிரச்சனை இல்ல. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர் செய்த பிரச்சனை அதான். சொல்லிட்டாங்க, கர்த்தர் தண்டிப்பார், உண்ட மண்டை உடைப்பார், உண்ட வேலையை புடுங்கி எடுத்துடுவார், உனக்கு உண்டான எல்லாத்தையும் எடுத்துடுவார். ஹலோ,
கர்த்தர் எதையுமே எடுக்கிறவர் அல்ல, கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒரு தேவன். அவரை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் தப்பு தஜம் படியால தடுக்கப்பட்டு விழுந்து கால் உடைஞ்சிட்டான் பிரதர். கர்த்தர் தண்டிக்கிறாரா? கர்த்தர் தண்டிக்கிறார். எங்கேயோ பிள்ளை விட்டுட்டீங்க. தண்டிக்கிறார். ஏன்னா நம்முடைய தேவன் தண்டிக்கிறவர். நோ, நம்முடைய தேவன் தண்டிக்கிறவர் அல்ல. நம்முடைய தேவன் அணைத்துக் கொள்கிறவர். மார்போடு நம்மை அணைத்து நம்மை முத்தமிட்டு அழைக்கிறவர். நான் கேட்கிறேன், கூட பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்குது, தடக்கி படியால விழுந்துருச்சு, என்ன செய்வீங்க? அப்பா சொல்லுங்க, இந்த பிள்ளை படியால தடக்கி விழுந்து வாயில பல்லு குத்தியோ கல்லு குத்தி சுண்டால ரத்தம் வருது, என்ன செய்வீங்க நீங்க? சொல்லுங்களேன், அப்பா மாதிரி சொல்லுங்க. அப்படி நடந்தா என்ன செய்வீங்க உங்களோட பிள்ளைக்கு? நீங்க இருக்கிறத பார்த்தா ஒன்றுமே பண்ண மாட்டோம் போல இருக்குது. செத்தே துளியடா அப்படி விட்டுறீங்களோ? கண்டிப்பா என்ன செய்வீங்க? தூக்கி அனுப்பிச்சு நோ ப்ராப்ளம் நான் சொல்லுவீங்களா? பாப்பட ஒன்றுமே இல்லையான்னு. ஆனால் அதுக்கான அந்த பிள்ளை பல்ல உடைச்சு விழுந்து கேட்க அப்பா போய் காலால ஏன் சனியன் விழுந்தேன் என்று சொல்லி காலை அடுத்த தட்டி போட்டு போறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு இல்லையா? ஆனா எங்களுக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க அந்த தேவன். ஒரு முறை அம்மாட்ட போனா அந்த அம்மா சொன்னாங்க, ஐயோ பாஸ்டர் வந்து சொல்லிட்டு போறாரு. என்ன சொன்னாரு? இதுதானா ஆரம்பமா, இதுக்கு பிறகு இருக்காம். நாங்கிட்ட ஆண்டவர் என்ன நாடகம் அடிக்க போறாரு? இதுக்கு பிறகு இருக்காமனா அது கூட வீட்டு கதை. இது அம்மா அப்பா கதைக்கிற கதை. ஏன்னா எங்களை சின்னல அப்படி சொல்லி கொடுத்துறாங்க. என்ன சொல்றாங்க? பிள்ளை தவறு பண்ணா அப்பா வரட்டும் சொல்லி முடிக்கிறேன்னா அதே ஸ்டைல தான் இப்ப இங்க சொல்லிட்டீங்க. நான் இயேசுவிட்ட சொல்லி ஜெபம் பண்ணி உன்னை முறிக்கிறனா இல்லையா பார், உடைக்கிறனா இல்லையா பார். நோ, நெவர். அவர் ஒரு பொழுதும் யாரையும் தண்டிக்கிறவர் அல்ல. யாக்கோபில் ஏற்பட்டது அவர் ஒருவரையும் தண்டிக்கிறவரே இல்ல. அவர் எல்லாரையும் அணைக்கிற தேவன். ரைட்? அவர் நம்ம தண்டிப்பாரா இருந்தா இன்றைக்கு என்ன நடக்குது தெரியுமா? சில மைக் பிடிக்கவே கை இருக்காது. கையை வெட்டி காலை வெட்டி சபையில எல்லாம் என்ன இருக்கும்? ஊனம் குருடம் முட்டை இப்படியே சொட்டையா இப்படி வந்து எல்லாம் இருக்கு. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. யாழ்ப்பாணமே இப்படி தேசம் எப்படி இருக்கு சொல்லுங்க பாப்பா. ஹலோ, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கையுக்கு கை, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லு, மூக்கு முடியாது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு வாயில பல்லு இருக்காது? சரியா? பல்லு செய்கிறவனை மாண்டு அடிச்சு உடைச்சு விட்டுருவாரு. ஏன்னா பல்லு கட்டுவோமே இல்லை, பல்ல உடைச்சு உடைச்சு. அப்படிப்பட்ட தேவன் அல்ல. இந்த காலை வெள்ள கர்த்தர் உன்னை தேடுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருண்டு ஓடி வாங்க, அவருண்ட வாங்க. மனுஷன்ட்ட போதேங்க ஐயா. நம்மளோட பிரச்சனையே நாம மனுஷன்ட்ட போய்த்தான் இவ்வளவு பிரச்சனையும் வந்தது. மனுஷனை நம்பினோம். நான் சொல்றேன், என்னட்ட கூட வராத. நான் உனக்கு உதவி செய்ய காத்துக்கிறேன். பட் டோன்ட் கம் டு மீ. கோ டு ஜீசஸ். இயேசு இடத்துல போய் அவரை நோக்கி கூப்பிட்டு பாரு. நீர் உடன்படிக்கை பண்ணி சொல்லு, ஆண்டவரே 2000 ஆண்டுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் உடன்படிக்கை பண்ணிக்கிறீங்க சுவாமி, அந்த உடன்படிக்கையின் படி எனக்கு ஆக கடவுது. அவருடைய உடன்படிக்கை முழுவதும் நன்மையை கொண்டு வரும். இப்ப பாருங்க, அது பிற்பாடு என்ன உண்டாகிறது? அது அதிகம் நிக்கிறோம் நம்ம போ. அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதின் இடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். யாரை சொல்லிட்டாங்க? இங்க சவுலுடைய வீட்டுல வேலைக்காரர் இங்க இருக்கிறான். போயிட்டு சொன்னாங்க, இந்த சீபாவை பிடிச்சிட்டு வராங்க. நீங்க நினைக்கிறீங்களா சீபா சந்தோஷம் வந்திருப்பான்னு? சீபா நினைச்சான், தொலைஞ்சான், காட்டி கொடுத்துட்டான்ப்பா. நான் தான் கிடைச்சா தப்பி ஒட்டி இருந்தேன், எவனோ என்ன காட்டி கொடுத்துட்டான். சவுல் ராஜாட்ட கொண்டு வரான் இப்ப சீபாவை. ரைட்? இப்ப சீபாவை கொண்டு வந்த பொழுது அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி. பாருங்க, தேவனுடைய நிமித்தம், because of God. ஏனென்றால் நான் உடன்படிக்கை பண்ணும் பொழுது யாரை பார்த்து கொண்டிருந்தார்? தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே நான் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சோ தேவன் நிமித்தம் தயை செய்யும்படிக்கு அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் ஜோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். என்ன சொல்ல வர தெரியுமா? அவதானே சவுலுடைய குடும்பத்தில் ஜோனத்தான் நிமித்தம் நான் நன்மை செய்ய வேண்டும், தயை செய்ய வேண்டும். அதுல யாராவது ஒருவனும் தவறு விடப்படக்கூடாது, ஒருவனும் மிஸ் பண்ணக்கூடாது. ஏனென்றால் அந்த உடன்படிக்கையின்படி அது செய்யப்பட வேண்டும். இந்த Amplified பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கிறது. The king said, is there not still someone of the house of the Saul to whom I may show the right unfailing
unlimited mercy and kindness of God. தேவனுடைய இரக்கங்களையும் தேவனுடைய நாமத்திலே தயவையும் நான் காண்பிக்கும்படியாக அவன் சொல்றான். unfailing, தோற்று போகாத, unsought, தேட முடியாமல் இருக்கிறதோ, unlimited, அளவிட முடியாத ஒரு அன்பை, அளவிட முடியாத ஒரு நன்மையை நான் அவர்களுக்கு கொடுக்கணும். அதான் அந்த எபிரேய பதத்தினுடைய அர்த்தம். யாராவது ஒருவர் இருக்கிறானா, தவறிடப்பட்டிருக்கிறானா? ஒருவனும் தவறு விடப்படக்கூடாது. அருமையானவர்களே, அதான் தேவனுடைய சித்தம். இந்த பூமியில் இருக்கிற ஒரு மனுஷனும் என்ன செய்யக்கூடாது? ரட்சிப்படையாமல் போகவே கூடாது. ஒரு மனுஷன் கூட தவற விடக்கூடாது. அருமையானவர்களே, அது எந்த கையிலே உங்களுக்கெல்லாம் இருக்குது. நீங்கள் நானும் எழுந்து வேலை செய்தால் ஒரு மனுஷனும் தவறு விடப்படாதபடிக்கு ரட்சிக்கப்படுவான். நாம ரட்சிக்க முடியாது நம்மாலே. ஆனா என்ன சுவிசேஷத்தை சொன்னா ரட்சிக்கப்படுவான். எது சுவிசேஷம்? நீ பாவி அல்ல என்பதுதான் சுவிசேஷம். நீ நீதிமானா இருக்கிறாய் என்பதுதான் சுவிசேஷம். ஏனென்றால் உனக்காக ஒருவர் ஏற்கனவே கல்வாரியில மரித்து விட்டார், நீ சுமக்க தேவையில்லை. அதான் சுவிசேஷம். அதற்கு என்ன சொல்றாங்க? இல்லை, நீங்களும் சுமக்கத்தான் வேணும், நீ அனுபவிக்கத்தான் வேணும், நீ பாட அனுபவிக்க வேணும், கஷ்டமா இருக்க. நோ 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 நோ. உடன்படிக்கையில் அது கிடையாது. ரைட்? சோ கேட்டாரு, நான் இவ்விதமான ஒரு அன்பு செலுத்த ஒருவன் இருக்கிறானா? இந்த காலையில் இயேசு உன்னை பார்த்து கேட்கிறாரு, நீ மிஸ் பண்ணப்படக்கூடாது. என்னுடைய ஆசீர்வாதங்களை நீ இழந்து போகக்கூடாது. நான் உனக்கு காட்டுற தயை நீ இழந்து போகவே கூடாது. வா. இன்னைக்கு எத்தனை பேர் தீர்மானம் பண்ணீங்க, நான் இயேசுடன் போறேன். அவருடைய அன்பு மாறாதது. அவர் எனக்கு நன்மை, தயை என்று சொன்னா நன்மை செய்ய கொண்டிருக்கும் ஆசை. அவர் எனக்கு நன்மை செய்யும்படியாக காத்துக் கொண்டிருக்கிறார். நான் அவரை தேடணும். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வசனமே அதுதான். ரைட்? காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அவரை காலையில தேடணும். தேடி பாருங்க. ஒரு நாள் காலையில தேடுங்க. ஒரு குறை இல்லாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுவதற்கோ வடவா சொல்லுங்க, ஒரு நன்மையும். அதுக்கு என்ன சொல்ல? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் தேடுகிற அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம கர்த்தரை தேடுற இல்லையே, கையொத்தாதேங்க. உங்களோட மனச்சாட்சியை கொஞ்சம் தொட்டு பார்த்து சொல்லுங்க. கடந்த வாரம் ஒழுங்கா பைபிள் வாய்ச்சாக்கள் தவறாமல் ஒவ்வொரு நாளும் நான் கடந்த வாரம் வேதத்தை வாசிச்சேன். ரைட்? கரங்களுக்கு விடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. யாரும் கையொத்த வேணும். இது உங்களை பார்த்து நீங்க கேட்கிற கேள்வி. தவறாம சர்ச்சுக்கு வந்து போலாம். இட் won't help you man. தவறாம வந்து எனக்கு நான் பேசுற ஒரு வார்த்தை ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கேட்ட அவ்வளவுதான். ஆனால் கிழமை முழுவதும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நன்மையான வழி தேவன் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். தொடர்ந்து போம் பாருங்க. இப்பொழுது என்ன உண்டாகிறது? அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு, சரி போதும். அவன் சொல்றாங்க, இவர் அங்கே மாகியுடைய வீட்டுல லோதோபார்ல தங்கி இருக்கிறான் என்று சொன்னபோது தாவீது சொல்றான், அவனை போயிட்டு கூட்டிட்டு வா, அவனை எடுத்துட்டு வா. இப்ப ஷீபா போய் சொல்றான், ராஜா உன்னை என்ன செய்யட்டாம்? வரட்டாம். யோசிச்சு பாருங்க. இப்ப ஏன்னா இவன் அப்பெல்லாம் அப்படிதான் யுத்தத்துல காரியங்களை வெட்டி வெட்டவன். இப்ப இவனுக்கு விளங்குது, அப்பன் செய்த பாவம் இப்ப என்ன செய்ய போகுது? நம்ம தொடரப்போகுது. இந்த அப்பரெல்லாம் நாடுகளை எல்லாம் சந்தித்த பொழுது அந்த ராஜாக்கெல்லாம் வெட்டி அறுத்து அந்த குடும்பம் எல்லாம் சின்ன பண்ணமாங்கண்ணா இதெல்லாம் விதைச்சுக்கிறான்ப்பா. அதெல்லாம் இப்ப நடக்க போகுது, என்னட்ட வரப்போகுது. சவுல் ராஜா செய்த அப்பன் செய்த அநியாயம் கொடுமை எல்லாத்தையும் என் அண்ணன் எல்லாம் அப்பா தாத்தா செய்ததெல்லாம் இப்ப எங்க வரப்போகுது? நான் தான் மாட்டிட்டேன். ஒருவன் அரண்டு கொத்து கொத்துன்னு கொத்த போறான் போல இருக்குது. கூட்டிட்டு போறேன். வாசிங்க அந்த வசனம் போன பொழுது தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய ஜோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயம். ஆறாம் வசனம் வாசிங்க. சவுலின் குமாரனாகிய ஜோனத்தானின் மகன் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மோபிபேசேத்தே என்றான். அப்பொழுது தாவீது என்ன சொல்றான்? மோபிபேசேத் என்று அழைக்கிறான். மோபிபேசேத். He called him by his name.
மேவி பொசேத்தண்டு பெயர் சொல்லி அழைக்கிறவர். உடன்படிக்கையின் தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறவரே தவிர ஓய் ஹோய் ஹாய் என்று கதைக்கிறவரே இல்லை. ரைட்? இன்றைய உலகம் ஒரு பயங்கரமான உலகம். நாய பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, நாய்க்குட்டிய பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, நாய பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, ஆனா மனுஷனை பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. ஏய் ஜா, ஏய் அவனுக்கு பேர் இல்லையா? அவனுடைய பேர் சொல்லி கூப்பிட்டா குறைஞ்சா போயிடும். லிசன், எங்க ஆட்டிடியூட பாருங்க. எங்களை பேர் சொல்லி கூப்பிட விருப்பம் இல்லை. சில பேர் சொல்லுவோம் அவங்களோட பேரே எங்களுக்கு உச்சரிக்க விருப்பம் இல்லை. ஏன் உச்சரிச்சா செத்தா போயிடுவே? சில சொல்றாங்க எங்களுக்கு அவனோட பேரை கேட்டாலே பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன் யோசிச்சு பாரு. கர்த்தருக்கு எத்தனை நாள் நாம செய்த காரியங்கள், அநியாயங்கள், சுத்து மாத்துகளை பார்க்க அவருக்கு எங்கட பேரை கேட்டா என்ன மாதிரி இருக்குமா இருக்கு? அவருக்கு பைத்தியம் பிடிக்காது? அடிச்சு கொள்ளணும்னு யோசிக்கிறாரு? அவர் பார்க்கிறவரா? இல்லை, அவர் பேர் சொல்லி அழைக்கிறார். வேதம் சொல்லுவது அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு தேவன். Our God who called us by our name. எங்களுடைய நல்ல பெயரை சொல்லி அழைக்கிற தேவன், பெயர் சொல்லாம அழைக்கிற தேவன் அல்ல. இந்த காலை வேளையிலே நீ எத்தனையோ பிரச்சனையோட வந்திருக்கலாம், நீ தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறாய். ஏனென்றால் இங்கே இயேசு இருக்கிறார். 2 பேரோ 3 பேரோ நாமத்தினாலே கூடினாலும் அவர் நடுவில் இருப்பேன் என்று சொன்ன இயேசு இங்கே இருக்கிறார். அவர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். அவர் உன்னை மறக்கவே மாட்டார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். 1 2 3 கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். தம்மை உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் இயேசு ராஜா இங்கிருக்கின்றார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நாம கொண்டாடினா சாத்தான் திண்டாடுவான். அதான் முக்கியம். அவருடைய நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம கொண்டாடும் பொழுது சாத்தான் திண்டாடுவான். நீ கொண்டாடாம வாயை பொத்திட்டு இருந்தா அவன் கொண்டாடுவான், நாம் எல்லாம் என்ன செய்யணும்? திண்டாட வேண்டி வரும். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, பக்கத்து பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் திண்டாட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் இயேசுவே என்னுடைய உடன்படிக்கையின் நாயகனாக இருக்கிறார். கமன் கைத்தல், ஆல பிரச்சனை இல்லை. யூ ஆர் ஃப்ரீ. நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். இந்த காலையில் திண்டாட்டம் வந்துக்கிறீங்களா? பிரச்சனையோடு, வியாதியோடு, திண்டாட்டங்களோடு, கஷ்டங்களோடு வந்துக்கிறீங்களா? கவலையை மறந்துடுங்க. நீங்க திண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது. வியாதினால கொண்டாடி பாருங்க. எதை கொண்டாடுறது? அவருடைய நாமத்தை சொல்லி பாருங்க. ஆண்டவரே, நான் கொண்டாடுறேன் சுவாமி, நீர் என் உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிறீர். எனக்கு எதிர்லாட்டியும் பரவாயில்ல சுவாமி, நீர் இருக்கிறீர். அவருடைய உடன்படிக்கை எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணும். அவர் பேர் சொல்லி அழைக்கிற தேவன். நான் உன்னை உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நான் உன்னை தாயின் கற்பத்தில் கண்டு கொண்டேன். நீங்க நினைக்காதீங்க இப்ப ரட்சிக்கப்பட்ட அப்புறம் அவருக்கு கூட தெரிய மாட்டே. தாயின் கற்பத்திலே அவர் உன்னை கண்டு கொண்டார். தாவீது சொல்றான், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. இதுக்கு அப்புறம் என்ன வேணும்? தேவன் சொன்னார், உன்னை தாங்கினேன், முதிர் வயதிலே தாங்குவேன், தலை நரைத்தாலும் முதிர் வயதிலே நான் உன்னை கைவிடாதிருப்பேன் என்று தேவன் சொல்லிக்கிறார். அப்ப உன்னை கருவிலே கண்ட தேவன் கைவிடுவாரோ? கைவிடவே மாட்டார். இதுதான் உடன்படிக்கையின் தேவன். அந்த உடன்படிக்கை விளங்கப்படுத்த இந்த சம்பவம் வேதத்தில் நடக்கிறது, சரித்திரபூர்வமாக நடந்திருக்கிறது. ஏன்? ஜோனத்தான் சொல்றான், மெரிபோசேத் நீ வா, நீ வா. தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். சவுலின் குமாரனாகிய ஜோனத்தானின் மகன்
மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவிபோசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே. எஸ், போதும். என்ன சொன்ன தெரியுமா? அவன் கேட்கல நீ யார், பயப்படாதே. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, தேவன் நமக்கு சொன்ன முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே. புதிய ஏற்பாட்டில் இயேசு பிறந்தபோது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மசீலை பார்த்து, பயப்படாதிருங்கள். இறுதி வரைக்கும் தேவன் சொல்றார், பயப்படாதே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக உங்களோட தலைகளை நிமித்தி உங்களோட சத்தம் பரலோகத்தின் தேவனை கட்டும்படியாக தைரியமா சொல்லுங்கள். நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். என் இயேசுவே, என் உடன்படிக்கையின் தேவனே, என் மத்தியஸ்தரே, நீர் உயிரோடு இருக்கிறீர். நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். தேங்க்யூ. அது எந்த வியாதியா இருக்கட்டும், எந்த வறுமையா இருக்கட்டும், வாழ்க்கையினுடைய கடைசி தொங்கலா இருக்கலாம், தூக்கு மரத்தில் தொங்குற அந்த நிலைமையில கூட நீ இருந்தாலாம், நீ சொல்லு, நான் பயப்பட மாட்டேன். என் தேவன் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னா இது ஏன் அவ்வளவு தைரியமா பேசுறேன்னா, பிகாஸ் we are under the covenant. நாங்க புதிய உடன்படிக்கைக்கு இருக்கிறோம். எங்களுக்கு பழைய உடன்படிக்கை எங்களுக்கு தொடர்பே கிடையாது. கிறிஸ்து வந்ததினால என்ன உண்டாயிட்டது? பழைய உடன்படிக்கை அதன் பலனற்று போய் புதிய உடன்படிக்கைக்குள் நாங்கள் வாழுகிறோம். we are under the new covenant, we are not in the old covenant. ஆனா இன்றைக்கு திருச்சபையின் பிரச்சனை, திருச்சபை 2 கவனண்டையும் வச்சுட்டு ஆட்டு காடியது, ரைட்? தங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நடிச்சு கொள்றது, ரைட்டா? இங்க கொஞ்சம் ஆட்கள் கொஞ்சம் விரட்டணுமா, சபை மக்களை விரட்டணுமா, அப்படி கொஞ்சம் விசுவாசிகளை விரட்டணுமா, உடனே போயிடுவார்கள். பழைய உடன்படிக்கையில் பாருங்க, உங்களுக்கு என்னது? அறுப்பார் கத்தர், ரைட்? கொஞ்சம் நன்மை வேணுமா, புதிய உடன்படிக்கையில் பேசுறது. நான் பழைய உடன்படிக்கை தேவை இல்லைன்னு நான் சொல்லல, அது என்னவா போயிட்டது? உற்று அழிந்து போய்விட்டது. It won't work. Only the new covenant will work. அந்த புதிய உடன்படிக்கை தான் சொல்லி இருக்குது, ரைட்? பயப்படாத, பயப்படாத. எதுக்கு பயப்பட போற? ஏனென்றால் நம்முடைய ரட்சகர், நம்முடைய மீட்பர், என்னுடைய உடன்படிக்கையின் நாயகர் என்ற என்னவா இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார். எங்க இருக்கிறார்? தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். Do you know that? எவ்வளவு சந்தோஷம்! பிதாவிடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். தொடர்ந்து கீழே போவோம். பயப்படாதே. உன் தகப்பனாகிய ஜோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து. இப்ப என்ன சொல்றான்? எதின் அடிப்படையில் உனக்கு தயை செய்ய போறேன். தயைங்கிறது நன்மை செய்ய கொண்டிருக்கும் ஆசை. நான் உனக்கு நன்மை செய்ய ஆசையா இருக்கிறேன். எது நிமித்தமாக? சவுல் நிமித்தமாக அல்ல, ஜோனத்தான் நிமித்தமாக. ஏன் ஜோனத்தான் நிமித்தமாக? நானும் ஜோனத்தானும் ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம்? உடன்படிக்கை, ரத்த உடன்படிக்கை பண்ணிட்டேன். ஆகையினால நான் கண்டிப்பாக அதை செய்யணும். ஏன்? உடன்படிக்கையில நான் செய்ய தவறினால், எவ்விதமாக அந்த மிருகத்தை வெட்டி அந்த இரத்தத்தின் நடுவில் என்று உடன்படிக்கை பண்ணும் பொழுது 2 காரியங்கள் சொல்றாங்க. என்ன சொல்ற தெரியுமா? இந்த நான் செய்ய தவறினால் இந்த மிருகத்துக்கு நடந்ததுதான் என்ன உண்டாகும்? எனக்கு உண்டாகும். நீ தவறுனா உனக்கு உண்டாகும். அதான் பழைய உடன்படிக்கை. ஆனா புதிய உடன்படிக்கை கூட ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. ஆனா இந்த புதிய உடன்படிக்கையில் என்ன உண்டாகிறது? அன்றைக்கு ரத்தத்தில் நின்று அவர்கள் என்ன செய்தார்கள்? உடன்படிக்கை பண்ணினார்கள். ஆனா புதிய உடன்படிக்கையில எங்களுக்குள் அந்த ரத்தம் இருக்கிறது. அதான் ஒவ்வொரு மாசமும் கம்யூனியன் எடுக்கிறோம். சனிபெருத கம்யூனியன் விளங்குறது இல்லை. அந்த கம்யூனியன் என்னது? என்னால் சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் ரத்தம். சோ அந்த ரத்தத்தை நம்ம குடிக்க என்ன செய்கிறோம்? நாங்கள் அந்த திராட்சை ரசத்துக்கு ரத்தத்துக்கு ஈடாக குடிக்கும்போது என்ன உண்டாகிறது? we are still drinking the new covenant. அனைவருக்கு விளங்குற, அனைவரும் சும்மா போய் சேர்ச்சில பல கையான போகிறாரு. வாங்க அவன் ஏசி கொண்டு கூட வாங்குறாங்க. இருக்கணும் தரித்திரம் பிடிப்பான், ஏசி கொண்டு வாங்கி வாயில வச்சு போடுறாங்க. அர்த்தமே விளங்குற இல்லை. நான் வாலிபனாக இருந்த பொழுது மானிப்பால் இருந்தேன். அப்பொழுது வாட்ச் நைட் சர்வீஸ் போயிட்டு வந்திருந்தேன். அப்போ தேர்வு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா பக்கத்தில் வந்து ஒரு இருந்தார். அவர் பெரிய மனுஷன், படித்த மனுஷன் தான், ரைட்? அங்கிள்னு கூப்பிடுவோம். அவர் என்ன பக்கத்தில் வர சொன்னார், ஹலோ அங்கிள், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் என்று சொன்னவருக்கு அவர் பார்த்து முதல்ல சொன்னார், ஒன் கல்லன்ட்டா அப்போ அந்த போதார்ன்றார். கொஞ்சம் அங்கிள் என்ன பிரச்சனை உங்களுக்கு? செக் வயனுக்கு தண்ணியை கணக்கை கலந்து விட்டான், கிக்க காண இல்லை.
எனக்கு விளங்கல, எனக்கு இப்போ விளங்குது. அவர் கிக்குக்கு தான் வாங்கி நடிக்கிறாரு. சேர்ச்சில் கிக்குக்கு கொடுக்குற இல்லை, அது உடன்படிக்கையின் அடையாளம். எல்லா இடம் அந்த பிரச்சனை இருக்குது. நான் அதை கவனிச்சு அதெல்லாம் பிரச்சனை வேறு. கம்யூனியம் கொடுக்க அப்பத்தை கொடுக்க இதை வாங்கிட்டு இப்படி தான் கண்ணை விட்டு அங்கெல்லாம் பார்க்குறேன். அதுக்கு பெரிய துண்டா சின்ன துண்டா, எனக்கு அவ்வளோத்துக்கு அது எவ்வளோ விட்டு இருக்குது. அப்படி கேட்க பெருசாக வருது, சின்ன என்ன பண்ணுறதுன்னா அதன் பிற்பாடு என்ன உண்டாகும்? அந்த திருவிருந்து அர்த்தமே இல்லை. ஏன்? பாஸ்டர் வேணுமெண்டாக்கும் அங்கே பெரியதுண்டு, இஞ்சாலயம் பெரியதுண்டு, நடுவில் எனக்கு சின்ன துண்டு கொடுத்து. சின்ன துண்டு பெரிய துண்டு இல்லை, பிரச்சனை இல்லை. ரைட். நான் ஆனபடியே தானே சில மெயின்லைன் சேர்ச்சில் இப்போ வச்சுட்டாங்க. என்னது எல்லாம் ஒரே சைஸில் ஒரே வெயிட்டில் வச்சுட்டாங்க. பிரச்சனையே வேணாம், அது வேறு பிரச்சனை. அப்போ பாருங்க, தேவன் சொல்ற பாருங்க, நீ பயப்படாத ஜோனத்தான் நிமித்தம். சரியா? ரைட். இன்றைக்கு தேவன் கேட்கிறார், நான் கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அருந்தவன் மாறாதவர், கிறிஸ்துவின் நிமித்தமாக எங்களுக்கு நன்மை செய்ய காத்துக்கார். அடுத்த வாசிங்க. உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். இப்ப என்ன சொல்லிட்டான் தெரியுமா? உன் அப்பாட சொத்து முழுக்க, தாத்தாட சொத்து முழுக்க நான் செய்ய போறேன், இப்ப உனக்கு திருப்பி தருகிறேன். அதான் வேதம் சொல்லுவது. ஞாபகம் இருக்க அந்த வசனம்? சொல்லுவான் தேவன் சொன்னார். இந்த திருப்பி தாரேன் என்று சொன்னதுக்கு ஒப்பாக பைபிள் ஒரு வசனம் இருக்குது புதிய ஏற்பாட்டில். வண்டர்ஃபுல். அதைத்தான் சொல்லப்படுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். நீ எது எதெல்லாம் முன்பு இழந்து போனாயோ, எது எதெல்லாம் தொலைச்சு விட்டாயோ, எது எதெல்லாம் உனக்கு இல்லாமல் போய்விட்டதோ, அதையெல்லாம் நான் உனக்கு திருப்பி நான் உனக்கு கொடுக்க வல்லவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷம் இல்லையா? நீ தொலைச்ச பழைய சைக்கிள், மோட்டார் சைக்கிள், கார்கள், பஸ்ஸுகள், வேன்கள் எல்லாம் திரும்பி வருகிறது. ஹல்லேலூயா. நான் உனக்கு சொல்றேன், நீ தொலைச்ச வீட்டை கூட உனக்கு கர்த்தர் திருப்பி உன் கையில் கொடுப்பார். இதுக்கெல்லாம் தேவை, you have to believe it. You have to believe it. நம்மளும் இழந்து போனது எல்லாவற்றையும் நான் உனக்கு திருப்பி தருவேன். பாருங்க, புதிய உடன்படிக்கையோட அதை பேசிட்டு இருக்கிறார் ஆண்டவர். நீ இழந்து போன தேவ ஆரோக்கியம், நீ இழந்து போனதான சந்தோஷம், இழந்து போனதான மனமகிழ்ச்சி, இழந்து போன காரியங்கள், இது எல்லாவற்றையும் நான் உனக்கு திருப்பி தருவேன். என்னங்க அன்னைக்கு யோசிக்கிறது, இது என்னடா இவங்க இப்படிலாம் பேசுறாங்க? இல்லை, இது வேதத்தின் படிலாம் பேசுறேன். புதிய ஏற்பாடு என்றாலே புதிய உடன்படிக்கை, பழைய ஏற்பாடு என்றால் பழைய உடன்படிக்கை. ஏற்பாடு டூ கவர்னன்ஸ். ஸோ அந்த உடன்படிக்கையில் தான் பேசுறோம். அப்ப அந்த உடன்படிக்கை தேவன் நம்மோடு பேசுறாரு. தொடர்ந்து கீழே வாங்க, எல்லாவற்றையும் தேவன் திருப்பி தருவார். விசுவாசிங்க, நீ இழந்து போன அனைத்து நன்மையான காரியங்களையும் கர்த்தர் உனக்கு திரும்பி கொடுப்பார். ஆமென். நான் போன டிசம்பரில் ஒரு ஷர்ட் போட்டிருந்தேன், பழைய ஷர்ட் உண்டு. அப்புறம் வாங்கி போடைக்க என்ன இல்லை, ஆசைப்பட்டு தான் வாங்கினேன், நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கினேன். ஆனால் போடையிலே நான் அப்போ ஷர்ட் மேலே இறுக்கமாக இருந்துச்சு, அது அப்படி தூக்கி மேலே போட்டுட்டேன். ஆனால் அப்போ இந்த முதலாந்தி பார்த்தா அது இப்போ நல்லா ஃபிட்டாக இருக்குது. அப்போ யோசிக்கிறேன், இழந்து போனதை ஒன்றையும் தேவ விட மாட்டேன். ஆசைப்பட்டது போடத்தானே ஆசைப்பட்டேன், இந்த இப்போ கொஞ்சம் மெலிஞ்சிருக்கிறேன், இப்போ மடிவா போடு. நான் எல்லா விஷயங்களும் அப்படி தான் பார்க்குறது. சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எதெண்டார தேவனோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. தொடர்ந்து பாருங்க, அந்த வசனத்தை பிற்பாடு போடும். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். என்ன சொல்ல மகிபோசேத்? I am a dead dog. செத்து போன ஒரு நாய். செத்த நாய் யாரும் திரும்பி பார்க்கறது இல்லை, உங்களுக்கு தெரியுமா? குட்டி நாய் பார்ப்பாங்க, உயிரோட நாய் பார்ப்பாங்க, சொறி பிடிச்ச நாய் கூட பார்க்கலாம். விளங்குதோ? செத்த நாயண்டா தெரியுமா? அடுத்த பிரச்சனை தெரியுமா? பெரிய பிரச்சனை அடுத்தது நார போகுது. இப்ப நாரம், இப்ப இது அகத்தி ஆகணும். அவன் சொல்றான், அப்படி ஒரு நாட்டம் எடுக்கக்கூடிய நிலைமையில செத்த நாய் நாட்டம் எடுத்த ஒரு நிலைமை. இதான் நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்கு நன்மை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாட்டம் பிடிச்சிருக்கலாம், இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை நாரலாம், இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை பார்த்து சிலர் ஏளனம் பண்ணலாம், எங்களுடைய உறவுகள் கைவிடலாம், சொந்தங்கள் கைவிடலாம். கவலைப்படாதீங்க. இதெல்லாம் நான் பேசிக்கிறேன் தெரியுமா? என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து நான் பேசுறேன். நான்
ரைட். நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது, 2 வயசா இருக்கும் பொழுது அப்பனை நான் அளந்துட்டேன்னா. எங்கள் அம்மாவோட வாழ்ந்தோம், வறுமையின் அடிமட்டத்தில் வாழ்ந்தோம். ஆனால் அவங்களோட தாய் அந்த நாள்லேருந்து யார்ட்டையுமே கடன் வாங்கவோ கடன் எடுக்கவோ விட இல்லை. ஏழ்மையில் வாழ்ந்தோம், வறுமையில் வாழ்ந்தோம், நிந்தையில் வாழ்ந்தோம், அவமானங்களில் வாழ்ந்தோம். கர்த்தர் கைவிடவே இல்லை, கைவிடவே இல்லையா. அன்றைக்கு ஒரு நேரத்துக்கு கஷ்டப்பட்டோம். ஆனால் தேவனுடைய கிருபையினால ஏராளம் தாராளமாக எல்லாரும் கொடுப்பது கர்த்தர் உதவி செய்து வைத்திருக்கிறார். பிகாஸ் ஹிஸ் கவர்னன்ட், அவரோட உடன்படிக்கை. நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு நீங்கள் நிலைமையில் இருக்கலாம், இன்றைக்கு அந்த நிலைமையில் இருக்கலாம், எல்லாரும் கைவிடப்பட்டிருக்கலாம், உங்களுடைய பெற்றோர், உறவுகள், சொந்தங்கள் எல்லாம் உங்களை கைவிட்டிருக்கலாம். அதான் சங்கீத வேதம் சொல்லுது, உன் தகப்பனும் உன் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே. இதெல்லாம் உடன்படிக்கையின் வார்த்தைகள். இதெல்லாம் பட்டி பிடிச்சி பேசணும் ஆண்டவரை, இது சொல்லிக்கிறது ஆண்டவரை. அதான் கண்ணதாசன் ஒரு அழகா சொன்னான், சொந்தங்கள் சொல்லத்தானே சோதித்து பார்த்தால் வேறு அர்த்தங்கள். எனவே அப்படி இருக்கிறான். சொல்ல கணவன் மனைவி இருக்கிறார்கள், ஒன்றதான் வாழ்றார்கள், ஆனால் அவருடைய அர்த்தங்கள் வித்தியாசம். கணவன் மனைவியுடைய வாழ்க்கையின் அர்த்தமே வித்தியாசம். நீ யாரோ நான் யாரோ என்ற மாதிரி வாழ்கிறார்கள். ஆனா வேதம் சொல்லுது, திருமணமான கணவன் மனைவி என்ன இருக்கிறார்கள்? ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். என்றா என்ன? ஒன்றைய சிந்திக்கிறவர்கள், ஒன்றைய செய்கிறவர்கள். அனைவரும் பிறந்த உடன்படிக்கை மறந்துட்டு சொன்னாங்க, நீ யாரோ நான் யாரோ. சில அம்மா கோபமா தான் ஏசுவாங்க பிள்ளைகளை பற்றி. எப்படி சொல்லுவாங்க? அப்பாரை பார்த்து, இந்தாப்பா நீ பெத்த பிள்ளை, உண்ட பிள்ளைய பார் என்ன செய்தண்டு. உண்ட பிள்ளைன்றது யாருக்கு பிறந்தது? இப்ப அது கையம் பிள்ளைக்கு டவுட் ஆகி பிள்ளை கேட்டா, அப்ப இது என்னப்பா சொல்றாரு, அப்பா உண்ட பிள்ளையண்டா நீ எனக்கு பிள்ளைன்னா அப்ப அப்பன் யாருக்கு பெத்தவன்? என்ன நீங்க யோசிக்கிறல்ல? ஞானமுள்ள பிள்ளை கேள்வி கேட்டா மூக்குடைஞ்சுதாவ. தச்சைனா கோத்துல மனைவி பார்த்து சாந்தா பார்த்தீங்க, ஏய் இங்க பாரு உண்ட பிள்ளைய பாரு என்ன செய்தன்னு கேட்டா கொஞ்சம் பாரு, அது எவ்வளவு பாரதூரமான கதை. நம்ம கதைக்கிறே இல்லை, கோபம் சும்மா இராது. உங்க உண்ட பிள்ளைய பாரு, ஏன் நம்ம பிள்ளைய பாருன்னு சொன்னா என்ன? நம்ம அந்த தவறுகளுக்கு நினைக்க விருப்பமே இல்லை. ஆனா புள்ள நல்லா வந்துட்டேன்டா சொல்ல தெரியுமா, ஏன்டா உள்ள பாருங்க. அதே பிள்ளை தண்ணி அடிச்சான்னு சொல்றீங்க, பெத்த பிள்ளை, நீ பெத்த பிள்ளைய பார். கொஞ்சம் என்ன சொல்றீங்க, சந்தோஷமா இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லொஜிக்கா சிந்திச்சா என்ன நடக்கும்? தத்துவமா சிந்திச்சு பாருங்க, ஒண்ணுமே இல்லை. ஆனா தேவன் ஒரு நாளைக்கும் வேதத்துல ஒரு இடத்துலயுமே உண்ட பிள்ளை என்ற பிள்ளை என்று பேசல. ஆரம்பம் முதல் இறுதி வரை சொல்றார், என் ஜனம், என் பிள்ளைகள், என் மக்கள், என்னுடைய குமாரன், என்னுடைய குமாரத்தி. ஹல்லேலூயா! இதான் சுவிசேஷத்தை படிக்கணும். இளைய குமாரன் திரும்பி வாராம், எல்லாத்தையும் இழந்து நாசமாக்கி கெடுத்துட்டு வாராம். இங்கே தகப்பனுடைய அன்பை பற்றி தேவன் பேசுறார், தேவனுடைய அன்பு கொப்பா பேசுறார். இளைய குமாரன் வந்த பொழுது அப்பா என்ன சொன்னார்? இதோ என் குமாரன் மரித்தான், உயிரோடு வந்திருக்கிறான். என் குமாரன், he said my son. He never said somebody's son. ரைட்? அவன் வீட்டை விட்டு போனா, எல்லாம் கொண்டு போனா, ஆஸ்தி தொலைச்சான் இல்லை. ரைட்? ஆண்டவரை பார்த்து சரி வா 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 பரவாயில்ல உட்கார்ந்துட்டு போன்னு சொன்னாரா? இல்லை, என் மகன் திரும்பி வந்து விட்டான். ஹலோ, இண்டே கூட திரும்பி வரலாம். இண்டே கூட திரும்பி வந்தாலும் சொல்றார், யூ மை சன். என்ன சொல்ல தெரியுமா? என் மகனே நீ வந்துட்ட, எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்துன்னு செய், அனுபவி, சாப்பிடு, சந்தோஷமா இரு. கையில மோதிரம், காலுக்கு பாதரட்சை, புதிய வஸ்திரங்கள்லாம் கொடுக்குறாரு. கையில மோதிரம் என்னதுக்காண்டி? முத்திரை மோதிரம். இனிமேல் நீதான் ஆட்சிக்கு உரியவன். ஏன் காலில் பாதரட்சை? நீ என் சொத்துக்கெல்லாம் சுதந்திரவாளி. எகைன் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இதை பெற்று அனுபவி. நான் சொல்றேன், பரத்தில் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன செய்ய முடியல, எடுக்க தெரியாமல் இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறோம். எல்லாம் இருக்குது, என்ன இல்லை, நாம் அதை தேடுறோம். இன்றைக்கு நாங்கள் டாக்டர் சொன்னதான் நம்புறோம், டாக்டர் சொன்ன நோயை நம்புறோம், டாக்டர் சொன்ன காரியங்களை நம்புறோம். ஆனா தேவன் சொன்னதை எங்களால் என்ன செய்ய முடியவில்லை, நம்ப முடியறதில்லை.
இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது சுகம் உண்டாகிறது. எதனால? ஒன்று, அவருடைய வாக்குத்தத்தம். ரெண்டாவது, ரைட், நான் சொன்னதால சுகமாகிறது இல்லை, அவர் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய கையில் என்ன இருக்கிறது? தழும்பு. எங்களுக்காக தியாகம் செய்தனால் ஏற்பட்ட அந்த தழும்பை அவர் சுமந்த வண்ணமாக இருக்கிறார். சொன்னார், ஆகையினால் என் தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். இயேசுவே என்னை குணமாக்கும் என்று சொல்லும் பொழுது அவர் வியாதியை பார்க்கல, அவர் தன் கையில இருக்கிற தழும்பை பார்க்கிறார். ஆனா வேதம் சொல்லுது, இதோ நான் உங்களை என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன். எஸ், அந்த தழும்பின் நிமித்தம் நீங்க நானும் சுமக்கப்பட வேணும். அவர்தான் சுகம் உண்டாகுது. இங்க பாசதேவ சொல்றதெல்லாம் நடக்கிறது இல்லை. அவருடைய நாமத்துக்கு மேல உள்ள மகிமை. நான் ஏற்கனவே சொன்ன, திரும்ப நான் சொல்றேன், நீ கடவுள் 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 என்று சொல்லும் வரைக்கும் முன்னால எந்த ஒரு ஆசீர்வாதமும் வரவே வராது. அவருடைய நாமத்தை கூப்பிட்டால் தான் உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகுது. இன்றைக்கெல்லாம் பிசாசானவன் அநேகமா வஞ்சித்துட்டு அநேகமான ஆவிக்குரிய சபையிலும் சரி, மெயின்லைன் சர்ச்சிலும் சரி, they never said Jesus, they only said God, God, God. கடவுள் 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 கடவுள். எந்த கடவுள்? Listen my people, தைரியம் இருந்தா போய் கேளுங்க, நீங்க எந்த கடவுளை பற்றி பேசுறீங்க? எல்லாரும் கடவுளுங்கிற இந்த கடவுள். பௌத்த சமயத்தின் கடவுளுங்க, முஸ்லீம்காரன் கடவுளுங்க. பாருங்க, முஸ்லீம்காரன் ரொம்ப ஜாக்கிரதை இருக்கிறான். அவன் அல்லாஹ்னு சொல்றான், நபி என்று சொல்றான், அவன் கடவுள் சொல்றது கிடையாது. புத்தவாதில கடவுளுங்கிறாங்க, எல்லா கிறிஸ்தவ மதங்களையும் கடவுளுங்கிறாங்க. ஏன்னா பிசாசு எங்களை வஞ்சித்து வச்சுக்கிறான். ஆனா நான் சொல்றேன், இந்த வானவில் சபையில இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறு எந்த நாமத்துக்கும் இடம் கிடைக்கவே கிடையாது. ஹல்லேலூயா. நான் செத்தாலும் இயேசுவின் நாமம் தான் இங்க இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த நாமமும் இருக்கக்கூடாது. There's no other name. If you ask anything, நீங்க என்ன எதை வேண்டுமென்றாலும் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் கேட்டால் அதை பெற்றுக்கொள்வீர்கள். சோ இயேசுவின் நாமத்தில் கேளுங்களேன். ஏன் கடவுள் கடவுள் என்று சொல்றதாக்கி இயேசு என்று சொன்னா என்ன புளிச்சா போம்? குறைஞ்சா போம்? ஏன் சொல்லக்கூடாது? தெரியல. ஏன்னா அவங்களுக்கு வேதம் தெரியாது. I tell you one thing, நானும் பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டு வந்தேன். நான் படித்த பைபிள் ஸ்கூல் வித்தியாசம். அதுக்காக கத்தரனை கொண்டு போய் சேர்த்ததுக்காக அந்த பைபிள் ஸ்கூலுக்காக நான் நன்றி செலுத்துறேன். இன்றைக்கு நான் ஒரு பைபிள் ஸ்கூல்ல ஒரு கமிட்டி மெம்பர் தான் இருக்கிறேன். இந்த பைபிள் ஸ்கூலில் என்ன படிப்பிக்கிறாங்க? ரைட்டா? அதில் வேற பிரச்சனை. சர்ச் ஹிஸ்டரி, அந்த ஹிஸ்டரி, அந்த இது அது இது. ஆனால் இன்னொரு எல்லாருக்கும் ஹிஸ்டரி தான் தெரிஞ்சது தவிர ஹிஸ்டரி தெரிஞ்சது, பட் ஹிஸ்டோரி தெரியவில்லை. அதான் பிரச்சனை. சொல்ற விளங்குதா? ஹிஸ்டரி படிச்சுக்கிறீங்க, ஆனா உண்மையில நீங்கள் ஹிஸ்டோரி படிக்கவே இல்லை. HIS ஹிஸ் ஸ்டோரி. அவருடைய கதை உங்களுக்கு தெரியாது ஐயா, அவருடைய கதை தெரியாது உங்களுக்கு. வெறுமனவே ஊர்க்கதை தான் தெரியும், ஹிஸ்டரி தான் தெரியும். டோன்ட் ஸ்டடி ஹிஸ்டரி, ஸ்டடி ஹிஸ்டோரி. அதை படிச்சுட்டா போதும். இப்ப நான் பேசுறது ஹிஸ்டோரி, நாட் ஹிஸ்டரி. ஓகே, கம் ஆன், கீழே வாங்க. ரைட், என்ன சொல்லி பேசப்பட்டு பாருங்க. ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் இல்ல நீங்க எங்க போயிட்டீங்க? சரி சரி, ஓகே, சரி வாசிங்க. ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேபி போசேத் நிமித்தம் என் பந்தியிலே நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். இப்ப பாருங்க, what a great lost. யாருக்கு? தாவீதுக்கு பெரிய லாஸ்ட் இல்லவா? சவுலுடைய முழு நிலத்தையும் கொடுத்துட்டா இப்ப தாவீதுக்கு ஆள்றதுக்கு என்ன இருக்குது? சவுல் தான் பழைய ராஜா. தாவீது சொல்றான், யோனத்தான் நிமித்தமாக உன்னுடைய அப்பன் சொத்து காணி எல்லாம் திருப்பி தாரேன், டேக் இட். இப்ப சவுலுக்கு தாவீதுக்கு என்ன வாழ்றதுக்கு? தேசமே சவுலுடையதான். அன்றைக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுவான், தேசம் முழுவதும் திருப்பி கொடுத்துட்டான். அப்ப சவுலுக்கு இப்ப என்ன இருக்குது? தாவீதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. வேதம் அதான் சொல்லுது, கிறிஸ்து நமக்காக தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து தேவன் பிலிப்பியரில் வாசிக்கிறோம். அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் நமக்காக என்னவா மாறினார்? தரித்திரரானார். எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து விட்டு அவர் தரித்திரனாக மாறினார் என்று வேதம் சொன்ன வசனம் அங்குதான் நிறைவேறுது. தாவீது அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுத்து விட்டு இப்பொழுது ஒன்றுமே இல்லை. only is a king, that's all.
ராஜா மட்டும்தான். சொத்து சுகம் பூமி அனைத்தும் யாரு கொடுக்கப்பட்டிருக்குது? மோய்போசேத்துக்கு. இன்றைக்கும் கர்த்தர் சொல்றார், நான் ராஜாவாக இருக்கிறேன், இந்த பூமி உன்னுடையது, வானமும் பூமியும் என்னுடைய சொன்ன கர்த்தர் சொல்றார், இப்பொழுது இந்த பூமி உன்னுடையது, அது 100 பலனை கொடுக்கும், அது ஆசீர்வாதத்தை தரும், நீ இந்த பூமியில நீ வாழ்ந்து சுயித்திருப்பாய் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த பூமியில ஐஸ்வர்யங்களை வாழலாம். அடுத்த சொல்ல பாருங்க, ஆனால் மேவிபோசேத் என்ன செய்வானாம்? நித்தம் என் சந்நிதியில அப்பம் புசிப்பான். ரைட், தொடர்ந்து அப்படியே போன நீங்க இப்ப வாசிங்க 11ஆம் வசனம். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றார். ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மோபிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். இப்ப சொல்றானா, சீபானி போயெல்லாம் எடுத்து அதை பார்த்துக்கோ, ஆனா மெபிபோசேத் மட்டும் என்ன செய்வான் தெரியுமா? என்னோடு கூட அசனம் பண்ணுவான்டா, என்னோட சாப்பிட்டு என்னோடைய குளிச்சு முழுகி இந்த வீட்டிலேயே என்றென்றைக்கும் இருப்பான். இது எப்ப? செத்தா பிறகு. அனைவரும் சொல்லிருக்காங்க, நம்ம செத்து பரலோகத்துக்கு போனா அங்க சந்தோஷமான வாழ்க்கை இருக்கு. நான் பரலோகத்துல போய் செத்து போன செத்தா பிறகு பரலோகத்துல சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது. ஒரு அப்படம் சொன்னாரு, இங்க உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அப்ப இங்க ஒன்றுமே இல்லையா? அப்ப இங்க என்ன இருக்குது? இங்க உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒன்றைக்கு பரலோகம் போறீங்களோ அன்றைக்கு அங்கே எல்லாம் இருக்கண்டு. அங்க இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு இன்றைக்கு ஐஸ்கிரீம் குடிக்க முடியாது, எனக்கு இன்றைக்கு பிரியாணி இங்க சாப்பிட இயலாது, எனக்கு இங்க நிம்மதியா படுக்க இயலாது. பரலோகத்துல எனக்கு ஐஸ்கிரீம். அதான் சொல்லிக்க, அங்க பசி இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. பசி இல்லாத இடத்துல யாருக்கு வேணும் பிரியாணி? பசி இல்லாத இடத்துல யாருக்கு வேணும் ஐஸ்கிரீம்? இதெல்லாம் எங்க தேவை? இந்த பூமியில தான் தேவை. இந்த பூமியில நீ நான் சந்தோஷமா வாழணும். அதான் தேவனுடைய திட்டம். 3ஆம் வகுப்பு படிக்க பிள்ளைக்கு போட ஆமான சட்டை இல்ல, காஜெட்டை இல்ல. அம்மா சொல்லிக்கிறாங்க, A-level முடி கேட்டேன் தம்பி, நான் ட்ரௌசர் வாங்கி தரேன்டா. அது வரைக்கும் நான் என்ன தேவை பள்ளிக்கூடத்துக்கு? லூசு மாதிரி கேட்க கூடாது. அவன் 3ஆம் பள்ளிக்கூடம் போய் காஜெட்டை இல்ல, சட்டை இல்ல, கொப்பி இல்ல, பேனை இல்ல நிக்கிறான். தம்பி நீ A-level முடி பாரு, அதுக்கு பிறகு பாரு ஷர்ட் என்ன, ட்ரௌசர் என்ன, பென் என்ன, கேமரா என்ன, போன் என்ன போடுவி. சரி பயிரி இப்ப காஜெட்டையில போடுறதுக்கு பள்ளிக்கூடம் போக வழி இல்ல. A-levelக்கு வந்து யாருக்கு வந்த காஜெட்டியா? நம்ம தேவன் நம்ம அப்படி சொல்றவரே அல்ல. அப்ப இன்றைக்கு நம்ம எங்க இருக்கு? இந்த ஆசீர்வாதம் எங்க? இந்த பூமியில. இது அப்படியே வச்சு கொஞ்சம் திருப்புங்க. எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் கொஞ்சம் அப்படியே. இதான் உடன்படிக்கை. எபேசியர் 2 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஐயா, இது ஒரு பெரிய காணி உறுதி மாதிரி. உடன்படிக்கை கவனம் வரியா வாசிக்கணும். உட்காரவும் செய்தார். செத்தாப்புற இல்ல, இந்த உயிரோடு இருக்க இந்த பூமியில நீ நான் எங்க இருக்கிறோம்? உன்னதங்கள் இருக்கிறோம். அதான் பவுல் சொல்றார், நாங்கள் என்ன இருக்கிறோம்? கிறிஸ்துவினுடைய ஸ்தானாதிபதிகள். we are the ambassadors for Christ. கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் ஸ்தானாதிபதிகளாக உட்கார்ந்து இருக்கிறோம். புரிஞ்சுதா? அப்ப உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் அங்க இருக்குது, நமக்காக இருக்கிறது. அதான் பிலிப்பியர் 4:19 வாசிங்க. நம்முடைய குறைவுகள் எல்லாம் தேவன் மகிமையில நிறைவாக்குறாராமே. மகிமையில செத்தாப்புறாதா இல்ல, உன்னதங்கள்ல மகிமையில நீ நான் உட்கார்ந்து இருக்கிறான். அதுல இருந்து எடுத்துட்டு நாம வரணும். நாங்க இன்ஃபார்ம் பண்ணாத வருது. திஸ் இஸ் கால்ட் கவர்னன்ட். இந்த காலை வேளையில இதான் அந்த கதையினுடைய புதிய உடன்படிக்கையினுடைய கதையாக தேவன் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமில்ல, வாசிங்க கடைசி வசனம் போகும்ப. மேவிபோசேத் ராஜாவின் பந்தியின் நிமித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமாய் இருந்தது. அதான் முக்கியம். He lost his 2 legs.
அவன் ஏற்கனவே 2 காலம் என்னவானவன்? முடமானவன். 2 காலம் முடமானவன். இப்ப அவனை தன் சொந்த இடத்துக்கு என்ன முடியாது, தன் நிச்சய மாதிரி போக முடியாது. ஆனா தேவன் நம்மை முடமாக்க இல்லை. நாம தீர்மானம் பண்ணணும், நான் ராஜாவோடு உட்கார்ந்திருந்தால் இனிமேல் ஆண்டவரே தேவையில்லாத பாவமான பிழையான எந்த ஒரு இடத்துக்கு நான் போக மாட்டேன். ஆண்டவரே நித்தமும் நான் உம்மோடு தான் தங்கி இருப்பேன், உம்மோடு தான் நான் வாழுவேன், உம்மை விட்டு போக மாட்டேன். சுவாமி, நீங்க எத்தனை பேர் யோசிக்கிறீங்க இந்த உடன்படிக்கையின் தேவனுடைய வாழும் பொழுது தேவன் இந்த பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். இதான் உடன்படிக்கை. இதை புரிஞ்சுட்டீங்கன்னா நமக்கு நம்முடைய வாழ்க்கையில குறைவுக்கு இடமே இல்லை. நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி உன்னதங்களில் நம்மோடு கூட தம்மோடு கூட நம்மை உட்கார வைத்திருக்கிறார். அவரை விட்டு போக வேணாம், அவரை கரங்களை பிடித்துக் கொள்வோம். நாம் ஒரு நாளும் வழி விலகி போக மாட்டோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ ஜீசஸ். தீர்மானம் பண்ணுறவர்கள் ஆண்டவரை நம்ம விட்டு போக மாட்டோம். சுவாமி, எழுமி நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். யாடா போக மாட்டவரே. ஜீசஸ் ஜீசஸ். தேங்க்யூ ராஜா. தீர்மானம் பண்ணுங்க. ஒரு மனவே எழுமிக்கிறது பிரயோஜனம் இல்லை. யோசிச்சு பாருங்க, என் தேவன் இவ்வளவு உடன்படிக்கை தேவனாக இருக்கிறார். என் குறைவெல்லாம் நிறைவு செய்ய பண்ணவராக இருக்கிறார். நான் இழந்து போன அனைத்தையும் தேவனுக்கு திருப்பி தர வல்லவராக இருக்கிறாரே. அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரை நீர் தர வல்லவராக இருக்கிறேன். என்னால் திரும்ப சேர்க்க முடியாது ஆண்டவரே, நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால் இவரை திருப்பி தர வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. லீஷத்தமா மகாரா லபா தினமா ரியாந்திக்கியான் தாரா லபா கூரியா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் இழந்து போன அனைத்தையும், இழந்து போன சுகத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, தம்முடைய பொருட்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திரும்ப பெறுவார்களாக. I command Satan, give it back, give it back. தேவனுடைய பிள்ளைகளை சாத்தானே, நீ புடுங்கி எடுத்த அத்தனை காரியங்களை திருப்பி கொடுக்கும்படியாக நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். நீ வைத்திருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளுடைய எந்த ஒரு சந்தோஷத்தையும், தேவனுடைய பிள்ளைகளுடைய எந்த பொருளையும், எந்த ஒரு காரியத்தையும் நீ வைத்திருக்கவே முடியாது. தேவன் திருப்பி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். லிசன், கொஞ்சம் அவதானிங்க. நான் ஒரு சாட்சி ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். இளவாலையில் அம்மா வருவ, ரோமன் கத்தோலிக்க அம்மா. அவ சைக்கிள்ல அவ நடந்து போகும் பொழுது ஒரு மனுஷன் என்ன செய்தான், அவட சங்கிலிய அறுத்துட்டு போயிட்டான். 3.5 பவுன் சங்கிலி. ரொம்ப கவலை, சங்கிலிய கவலை இல்ல, அந்த சென்டிமெண்டல் வேல்யூ அந்த சங்கிலி. அதாவது அவருடைய தாத்தாவோ பாட்டியாரோ போட்டு சங்கிலி அதை கொடுத்துக்கிறாங்க. அதான் அந்த பெருமதி, அந்த அன்பு. இது அம்மா யோசிச்சுக்கிறா, இதே நான் என்னுடைய குறிப்பிட்ட ஒரு பேர பிள்ளைக்கு கொடுக்கணும். கள்ள சைக்கிள் அறுத்துட்டு போயிட்டான். 6 மாதங்களுக்கு முன்பாக சொல்லி நான் அந்த கூட்டம் வைக்க சொல்லி ஜெபிச்சேன். சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு இந்த பவுன் பெருசு இல்லை, 3.5 பவுன் போனது பிரச்சனை இல்லை, இது எங்கட பரம்பரை சங்கிலி யாரும் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க, ரொம்ப கவலையா இருக்குது, நான் இதை பேர பிள்ளையை கொடுக்கணும்னு வச்சிருந்தேனே, போயிட்டு தாண்டு. நான் சொன்னேன், அம்மா இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்துக்கிறார் தேவன், கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். நான் நேற்று போன பொழுது அந்த தாயார் சொன்னார், பாஸ்டர் போன கிழமை போலீஸ்காரன் இந்த வீட்டை வந்தான். நான் கேட்டு சொன்னேன், அம்மா நீங்கள் ஒரு 3.5 பவுன் சங்கிலி துளைச்ச நீங்களோண்டு போலீஸ்காரன் என்ன கேட்குறான்? அவசரம் நான் போலீஸுக்கு போகவும் இல்லை, என்ட்ரி போடவும் இல்லை. போலீஸ்காரன் என் வீட்டை வந்து கேட்குறேன், நீங்கள் எப்படி 3.5 பவுன் சங்கிலி துளைச்சீங்களா? அவசரம் ஓன் ராசா நான் துளைச்சேன் நான் தான். சரி, நீங்கள் ஒருக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் ஒருக்கா உங்களோட பிரச்சனையை எஃப்ஐஆர் ஒன்று எழுதிட்டு போங்க. அவ கேட்டால் என்னத்தை கண்டு ஒருவனை பிடிச்சிட்டான், சங்கிலி கல்லனை பிடிச்சி அவன் போட்ட அடியில் யார் யார்கிட்ட எடுத்தான்னு சொல்லிக்கிறான், அவன் தான் சொன்னவன் உங்கள்கிட்ட அறுத்தான்னு சொல்லி. ஸோ நீங்கள் ஒரு எஃப்ஐஆரை போட்டுட்டு வாங்க, ரைட்டா? கோர்ட்ஸுக்கு அவனை சப்மிட் பண்ணிவிட்டு நான் உங்களோட சங்கிலியை திருப்பி உங்கள்கிட்ட. ஹலோ ஹலோ, இப்போ யோசிக்கிறீங்களா நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? எப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன்! ஹல்லேலூயா! Because we are serving such a God. அப்படிப்பட்ட தேவனை நாம ஆராதிக்கிறோம், அப்படிப்பட்ட தேவனை குறித்து நாம சாட்சியாக என்று பிரசங்கிக்கிறோம்.
இங்க எங்க சபையில ஆட்சி இருக்கிறதுக்காகவோ அல்லது உங்களை ஏமாத்தி நாம் வாழ்றதுக்காகவோ இல்ல. ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் அவர் அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். I tell you, Jagan, you will get it back, everything. You are not a loser. நம்முடைய தேவனால கொடுக்க முடியும். விசுவாசிங்க, அவர்களை கேளுங்க. ஆண்டவர் உடன்படிக்கையின் படி நான் எதையும் இழக்க முடியாது. ஆண்டவரே, உடைய வியாதி இருக்கா? வியாதியோட கரங்களை வச்சு சொல்லுங்க, உடன்படிக்கையின் படி நான் வியாதியா இருக்க முடியாது. விசுவாசிக்கிறோம், கையவை. வியாதி உள்ள இடத்துல கையவை. எந்த வியாதியா இருந்தாலும் அங்க கையவை. விசுவாசிக்கிறோம், கையவை. கையவை சொல்லி, ஆண்டவரே நான் வியாதியா இருக்க முடியாது, உடன்படிக்கையின் படி நான் வியாதியா இருக்க முடியாது. வறுமையா இருக்கிறவன் உன்னை கைய பேசுக்கு மேல கைய வச்சு சொல்லு, ஆண்டவரே நான் ஏழ்மையாக பிச்சை எடுக்க முடியாது, உடன்படிக்கையின்படி. பிள்ளை இல்லாதவர் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பிள்ளையற்றவனாக இருக்க முடியாது. ஏனென்றால் அதனுடைய வாக்குத்தத்தம், பிரசவிக்க செய்கிற நான் பிரசவத்தை தடுப்பேன் என்று சொல்லுகிறீர்கள். ஆகையினாலே எனக்கு நிச்சயம் ஒரு குழந்தை உண்டாகித்தான் ஆக வேண்டும். எவ்ரிதிங் இஸ் அண்டர் கவர்னன்ட். திருமணம் இல்லாதவர்கள் சொல்லுங்கள், ஆண்டவரை ஏற்ற வேளையிலே நீர் எனக்கு ஒரு திருமணத்தை கொண்டு வர வல்லவராயிருக்கிறேன். ஆண்டவர் 100 வயசுல இல்ல, என் காலத்துல என் வயசிலே ஆண்டவரை அந்த திருமணத்தை நடத்தி முடிக்க வல்லவராக இருக்கிறீங்க சுவாமி. ஏன்னா நாம் அவள் உடன்படிக்கையில் இருக்கிறோம். பிள்ளை இல்லாம சொல்லுங்க, படிக்கிற பிள்ளை இல்லாம சொல்லுங்க, ஆண்டவரே ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் என்னிடத்தில் கேட்க கடவன், நான் சம்பூர்ணமாய் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணிக்கிறீங்க சுவாமி. எனக்கு படிப்பதற்கு வேண்டிய ஞானம் உண்டாவதாக, அறிவு உண்டாவதாக. அது உடன்படிக்கை இருக்கு சுவாமி. உங்களுடைய உடன்படிக்கையின் படி என்னை ஞானவானாய் மாற்றும். நீங்க சொன்னீங்களா, கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி. வேலை செய்கிறவர்கள், வியாபாரம் பண்றவர்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே உடன்படிக்கையின் படி நான் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆண்டவரே. நஷ்டம் வரவே வராது ஆண்டவரே. உம்மால் முடியாத காரியம் மட்டும் இல்லை. லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மன்னாவை கொடுப்பதும் லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மன்னாவை கொடுப்பதும் லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம் இயேசுவுக்கு லேசான காரியம். வெறும் மண்ணை வச்சு என் ஆண்டவர் ஒரு வெறும் மண்ணை வச்சு ஒரு ஜீவனுள்ள மனுஷனை கொண்டு வர முடியுமா இருந்தால், மரித்து போன லாசருவை உயிரோடு கொண்டு வருவது அவருக்கு லேசான காரியமா இருந்தால், இன்றைக்கு உன் வாழ்வையும் என் வாழ்வையும் ஆசீர்வதிப்பது அவர் எத்தனை லேசான காரியம். அந்த தேவனுக்கு கரத்தை நீட்டி கேளுங்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற விசுவாசிக்கிற எவனும் பெற்றுக்கொள்றான். சொல்லுங்க, ஆண்டவரே லாசருவை அவளை கொண்டு வர வேண்டாம். மரித்து கல்லறைக வச்சு 4 நாளாய் போன லாசருவைய உம்மால உயிரோட கொண்டு வர முடியுமா இருந்தால், எனக்கு ஆசீர்வாதங்களையும் என் நன்மைகளையும் என் தேவைகளையும் சந்திக்க எவ்வளவு நல்லவராக இருக்கிறீங்க சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா.